கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக நம்ம உபாகம் பார்த்துட்டு இருக்கோம். உபாகம் 22 அதிகாரங்கள் பார்த்துருக்குறோம். நேற்று தினத்துல நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்துல 23வது அதிகாரம். 23வது அதிகாரத்துல என்ன அப்படின்னா, விதை அடிக்கப்பட்டவன், அடுத்தல கோச மறுபட்டவன் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு விதையடிக்கப்பட்டவன் காயடிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆடுகள் மாடுகள் காயடிப்பான் மேலே கேள்விப்பட்டிருக்கோம். மனுஷங்களும் அது செய்கிறாங்க. ஆண்கள் அதை என்ன செய்கிறாங்க, காயடிக்கிறாங்க. அப்படி காயடிச்சாச்சுன்னா என்ன செய்யணும், அதான் விதையடிக்கப்பட்டவன். எப்படிப்பட்டவன் என்ன செய்யக்கூடாதுன்னா, கோச மறுபட்டவன், அது யாரும் தெரியல. இவங்க என்னது, கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அடுத்தபடியாக வேசி பிள்ளை, வேசி மார்க்கத்துக்கு அலையிறாங்களா, இவங்களும் என்ன செய்யுது, கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு போனாலும் பிரயோஜனம் கிடையாது. அடுத்தபடியாக இவங்களுக்கு வேசி பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு 10ஆம் தலைமுறைக்கு கூட கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாத இவங்களாம். யாரெல்லாம் சபைக்கு உட்படலாகாதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒன்று விதையடிக்கப்பட்டவன், சோசலிக்கப்பட்டவன் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ரெண்டாவது வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. மூன்றாவது அம்மோனியனும் மோவாவியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதான். அம்மாவினும் மோபாவினும் இவங்க சந்ததிலையும் 10 தலைமுறை என்ன செய்யக்கூடாதான், கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதான். இப்படி இவங்கெல்லாம் சபைக்கு உட்படாதவர்கள் சொல்லி சொல்றாங்க. அதனால நம்ம இப்படிப்பட்ட பாவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அடிமையாகக்கூடாது. விதை அடிக்கப்பட்டுறது, கோசம் மறுபட்டவன், இதெல்லாம் பாவம். இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தர் சபைக்கும் போக முடியாது. அடுத்தால வேசி பிள்ளை, வேசினத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தாலும் 10ஆம் தலைமுறை கர்த்தர் சபைக்கு உட்படலாகாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அம்மோனியன் மோவியன்னா கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா நினைச்சக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. எதிர்த்து நிற்கிறவங்க கர்த்தர் சபைக்கு 10 தலைமுறைக்கு என்ன செய்யக்கூடாதான், உட்பட முடியாதான். இதுல என்னன்னா, அம்மோனியன் மோவியர் எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, எகிப்துல கானான் பாலந்தேன ஓடுற தேசத்துக்கு கர்த்தர் மோசே மூலம் அவங்க வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அப்போ வழி நடத்திட்டு இருக்கிற சமயத்துல இவங்க என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு அப்பம் தண்ணீர் கொடுத்து வரவேற்றிருக்கணும். ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிர்த்து நின்றுட்டாங்க. அவங்க எங்க தேசத்துக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து நின்றுட்டாங்க. எதிர்த்து நின்னது மாத்திரமில்ல, யுத்தத்துக்கு ஆயத்தமாக ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரமில்ல, மெசொப்பொத்தேமியா ஊராகிய பெத்தோரில் இருக்கிற பேயேரின் குமாரன் பிலேயாமுக்கு என்ன செய்யறான், கூலி பேசி அவனை என்ன செய்யறான், அழைப்பிக்கிறான். அப்படி அழைப்பிச்சு என்ன செய்யறான், இவங்களை இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லாதபடிக்கு சபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், அவங்கள அழைச்சிட்டான். பிலேயாம பாலாக்கு என்ன செஞ்சுட்டான்னா, சபிக்க முடியாது என்ன செஞ்சுட்டான், மோவாப் தேசத்து ராஜா அழைச்சிட்டான். அதனால அம்மோனியனும் மோவாவியனும் என்ன செய்யறோம்னா, இவங்க என்ன செய்யற, இப்படி அழைச்சதுனால அவங்களும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அருவருக்கு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, பிள்ளையாம் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க சொல்லி பாலாக்கு, மோவாப் ராஜா பாலாக்கு அழைச்சிருந்தாலும், ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சாரு, பிள்ளையாமுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு கர்த்தர் என்ன செய்றாரு, ஜனங்கள் மேல அன்பு வைத்து, அன்புக்கு அவர்கள் என்ன செய்யறாரு, இந்த சாபத்துக்கு ஆளாகாதபடிக்கு அவர்கள் என்ன செய்யறாரு, ஆசீர்வதித்து சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்தார். அதனால நம்முடைய ஆயுசு நாட்கள் உள்ளவும் நம்ம ஒரு காலம் என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த அம்மோனியன் மோவாபியனோடு கூட சமாதானத்தையும் நன்மையும் தேடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யார் யார் தீங்கு செய்யறாங்களோ அவர்களோட நம்ம ஆயுசு வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அவங்களோட சரியான சமாதானம் வைக்கக்கூடாது. அவங்களோட நன்மையை என்ன செய்யக்கூடாதான், தேடக்கூடாதான். இப்படி தேடுனா நமக்கு ஆசீர்வாதமும் கிடைக்காதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னது, நமக்கு சொன்னதுதான். அதனால நம்ம என்ன சொல்லிப்பட்டு பாவங்களுக்கு ஆளாகக்கூடாது. அடுத்தபடியாக ஏதோமியனை அருவருக்கக்கூடாதுங்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோமியன் யாரு, யாக்கோபுடைய சகோதரன் என்னன்னா, அவன் ஏசா என்ன செஞ்சானா, அங்க இருக்கிறனால கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவனை சபிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அவனு நீங்க நேசிக்கணுங்கிறாரு. காரணம் இப்ப அதே போலதான் நம்மளும் என்ன செய்யறோம், நம்மளோட சகோதரர்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம பகைக்கக்கூடாது. அதே போல எகிப்துன்னு என்ன செய்யக்கூடாதான், அருவருக்க கூடாதான். ஏன்னா எகிப்துல பரதேசியா நீங்க இருந்து வந்தீங்க. அதனால 3ஆம் தலைமுறையில் அவர்கள் இருந்துன்னா கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகும். இப்போ நேரம் பார்த்தோம், 3 யாரெல்லாம் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுன்னு சொல்லி பார்த்தோம். விதையடிக்கப்பட்டவன், கோசம் மறுவளிக்கப்பட்டவன், அடுத்த வேசி பிள்ளை, அம்மோனியன், மோவாபியன், இவங்க கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக ஏதோமியன் அருவருக்க கூடாது, அவங்க கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். எகிப்தியனா அருவருக்க கூடாதுங்கிறாரு. ஏன்னா எகிப்திய தேசத்துல பரதேசியா இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடந்து இருந்து வந்ததுனால அவங்கள வச்சோட அருவக்கூடாது. அவங்க 3ஆம் தலைமுறையில அவங்க என்ன செய்யலாம், கர்த்தருடைய சபைக்கு
உட்படலாம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு விரோதமாக யார் யார் எதிர்த்து நின்னாலும் அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா 3வது தலைமுறையில் என்ன செய்யலாம், கர்த்தருடைய சபைக்கு அவங்க உட்படலாம். அடுத்தபடியாக படையெடுத்து வர்ற சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா, விலகி இருக்கணுமா. நம்மளுடைய சத்துருக்கள் நம்மகிட்ட படையெடுத்து வரும்போது நம்ம அவர்களுக்கு படையெடுத்து வர போறோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு தீதான காரியத்தில் எல்லாத்துக்கும் என்ன செய்யணுமா, விலகி இருக்கணுமா. அடுத்தல ராக்காலத்துல தீட்டுனால் ஒருத்தன் அசுத்தமா இருக்கிறான்னு வச்சுக்கிடும். அப்படி தீட்டுனால ராக்காலத்துல சம்பவித்த தீட்டுனால அசுத்தமா இருக்கிற ஒருவன் பாளையத்துக்கு வெளியே போய் என்ன செய்யணுமா, பாளையத்துக்குள்ள வரக்கூடாதான். அவங்க சாயங்காலத்துல ஜலத்தினால ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்துக்குள் வரக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்து கத்திரன் எப்படி பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி பரிசுத்தப்படுத்திருக்காரு. அதனால ராக்காலத்துல சம்பவித்த தீட்டுனால சம்பவத்தினா இப்ப மேல சொல்லப்பட்ட காரியங்களில ஏதாவது தீட்டுப்பட்டான்னு வச்சுக்கிடும். அந்த தீட்டுப்பட்டிருக்கவே என்ன செய்யறோம்னா சாயங்காலம் வரைக்கும் தீட்டு நீங்கிறதுக்கு பாளையத்துக்கு வெளியில இருந்து அங்க ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், உள்ள வரல பாளையத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா நம்ம வந்து பாத்ரூம் போறோம்ல, பாத்ரூம் போறது எப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப வந்து இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு போகும்போது 6,00,000 புருஷர்கள் ஸ்திரீகள் போறாங்க. அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு போற வழியில என்ன பாத்ரூமா இருக்கு, பாத்ரூம் கிடையாது. அப்ப 6,00,000 புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வெளியில பாத்ரூம் இருந்து போட்டா இவ்வளவு அருவருப்பா கிடக்கும். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா பாத்ரூம் போனோம்னா ஒரு குச்சியை கொண்டு போகணுமா. ஆயுதத்தோட ஒரு சிறு குச்சின்னு சொல்லுவாங்க, சிறு கோலுனா சிறு குச்சி கையில கொண்டு போகணுமா. கொண்டு போய் அந்த மலை ஜாதிக்கும் போது பாத்ரூம் போகும்போது அந்த குச்சியை வச்சு என்ன செய்யணும், மண்ணை தோண்டணுமா. மண்ணை தோண்டி அதுல பாத்ரூம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மண்ணை வச்சு என்ன செய்யணுமா, மூடி போடணுமா. அப்படி மூடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இது வந்து பாத்ரூம் போறது அசுத்தப்படுத்தக்கூடாது. வெளியில வந்து யாரும் அசுத்தப்படுத்தாம இருக்கிறதுக்கு இப்படி என்ன செய்யணும், ஒரு குச்சி வச்சு தோண்டி வெளியில நம்ம பாத்ரூம் இல்லாத இடத்துக்கு அர்ச்சண்டு போறோம்னு வச்சுக்கிடுவோம். போனா என்ன செஞ்சிடணுமா, இப்படி குச்சியை வச்சு தோண்டி இருந்துட்டு மூடி போட்டு வந்துடணுமா. அடுத்தபடியாக நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்ம ரட்சிக்கவும் நம்முடைய சத்துருக்களை நமக்கு ஒப்பு கொடுக்கவும் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நம்மளை ரட்சிக்கிறதுக்கும் சத்துருக்களை நம்மளை கைகளை ஒப்பு கொடுக்கறதுக்கும் கர்த்தருடைய பாளையத்துல வீட்டுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல நம்ம இடத்துல அசுசான காரியங்களை கர்த்தர் நினைச்ச கூடாது. காணாதபடிக்கு நம்ம அதை விட்டு என்ன செய்யணும், பரிசுத்தமா இருக்கும்போது தான் அவர் நம்ம பாளையத்துக்குள்ள வருவாராம். அசுசான காரியம் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு விலகி போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்முடைய பாளையம் என்ன செய்யணும், எப்பொழுதும் சுத்தமா இருக்கணுமா. மேல உள்ள காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், விலகி பரிசுத்தமா என்ன செய்யணும் இருக்கும்போது கர்த்தருடைய பாளையத்துல உள்ள வரோம். அடுத்தபடியா தன் எஜமானுக்கு தப்பி நம்ம இடத்துல யாராவது வராங்கன்னு வச்சுக்கிடுவாங்க. எஜமானுக்கு தப்பி ஒரு வேலைக்காரன், எஜமானுடைய வேலைக்காரன் அவங்க எஜமானுக்கு தப்பி இன்னொருத்திட்ட வராங்கன்னு வச்சுக்கிடுவோம். வரும்போது என்ன செய்யணும்னா அவங்க எஜமான் கையில நினைச்சக்கூடாது, இவனை காட்டி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பிடிக்கல, அவங்க கொடுமைப்படுத்துறாங்க அடிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிதான் அதை விட்டு தப்பி வராங்க. அப்போ அப்படி தப்பி வரும்போது அவங்கள கொண்டு நினைச்சக்கூடாது, அவங்ககிட்ட கொண்டு அவங்க எஜமான்கிட்ட கொண்டு நான் வேலைக்கார தப்பி வந்தா அப்படின்னு சொல்லி கொண்டு காட்டி கொண்டு கொடுக்கக்கூடாது, ஒப்படைக்க கூடாதான். அவனை என்ன செய்யணும்னா நம்மளே என்ன செஞ்சோமா வச்சுக்கிடணுமா. வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன வச்சு அவனை நினைச்சிருமா போசிக்கணுமா, அவங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கிடலாமா. அப்படி செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாம். அடுத்தால இஸ்ரேல் குமாரத்துகள் ஒருத்தி நினைச்சக்கூடாது, வேசியா இருக்கக்கூடாது. இஸ்ரேல் குமாரத்துக்களை ஒருத்தினா இப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் நினைச்சுக்குது, ஒருத்தி நினைச்சுக்கூடாது, வேசியா இருக்கக்கூடாதான். இஸ்ரேல் குமாரன்னா ஒருத்தனை நினைச்சக்கூடாதான், ஆணு புணர்ச்சிக்காரனா நினைச்சக்கூடாதான், இருக்கக்கூடாதான். ஸ்திரீயானவள் வேசியா இருக்கக்கூடாது, ஆண் வந்து ஆண் புணர்ச்சிக்காரனா நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாதான். அடுத்தால வேசி பணம், வேசியத்துக்கு போயிட்டு இருந்த பணையம், அடுத்தால நாயின் கிரயம், எந்த பொருத்தனா இருந்தாலும் சரி அது தேவனாய ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடாதான். அந்த வேசி பணம் வேசித்தனத்துக்கு போயிட்டு வந்து காணிக்க, அடுத்த நாயின் கிரயத்து அந்த அந்த பொருத்தனை காணிக்க, இதை கொண்டு நினைச்சு கூடாது, கர்த்தருடைய ஆலயத்தில் நினைச்சு கூடாதான், கொண்டு வரக்கூடாது. அதெல்லாம் அருவருப்பான். அதனால நல்ல அருவருப்பான காணிக்க நினைச்சு கூடாது, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நம்ம உழைச்சி வர்ற சம்பாத்தியத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி வர்றதுலதான் கொண்டு வரமே தவிர இந்த கிம்பளம் பரதானம் இப்படி வாங்குறது நினைச்சக்கூடாது. அதுலயும் பொருத்தனை பண்ணி நினைச்சக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அது வந்து அருவருப்பு. அதுல நம்ம வந்து பணத்தை வந்து யாருக்காவது கடனுக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கிட்டோம். கடனாக கொடுக்குற பணம் இல்லைன்னா ஆகாரம் இல்லை வேற எந்த பொருள் ஏதாவது நம்மளுடைய சகோதரனுக்கு என்ன செய்யணும், நம்ம குடும்பங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யறோம்னு வச்சுக்கிட்டோம். கடனாக கொடுக்குறோம். கடனாக கொடுத்தாச்சுன்னா அந்த இது என்ன செய்யணும்னா வட்டி வாங்கக்கூடாது.
அதுக்கு வந்து வட்டி இல்லாதபடிக்கு பொருளை வாங்கிடணும். ஆனா இது எது அண்ணியன் கையில கொடுத்துருந்தானே என்ன செய்யலாம், வட்டி வாங்கிடலாமா. சகோதரன் கையில என்ன செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது. சகோதரன்னா நம்ம யாரு, கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவருக்கு ஒருவர் சகோதரர் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாரும் என்ன செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது. இடத்துல அப்படி வாங்காம இருந்தா கர்த்தர் நினைச்சு வரான், ஆசீர்வதிப்பாராம். அது போல ஏதாவது ஒரு பொருத்தனை பண்றாங்கன்னு வச்சுக்கிடும், பொருத்தனை பண்ணினா அதை என்ன செய்யக்கூடாது, செலுத்துறதுக்கு தாமதிக்க கூடாது. எப்போ நம்ம செய்வோன்னு சொல்லி பொருத்தனை பண்ணணுமோ அதை அந்த நேரத்துக்குள்ள செஞ்சிடணும், கரெக்டா செஞ்சு முடிக்கணும். இல்லைன்னா பொருத்தனை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பொருத்தனை பண்ணுனா அது வந்து நிச்சயமா கர்த்தருடைய கையில நினைச்சு வர அதை கேட்பாரா, நீ பொருத்தனை பண்ணி செய்யலன்னு சொல்லி அதை கத்தடிச்சு நம்மளுக்கு கேட்பாரா. அதனால அது வந்து நமக்கு என்ன, நம்ம செய்யல அப்படின்னா அது பாவம் ஆயிருமா நமக்கு. அதனால என்ன செய்யணும்னா, நம்ம பொருத்தனை பண்ணுனா நிச்சயமா என்ன செய்யணும், அதை செஞ்சு நிறைவேற்றி கொடுக்கணும். அடுத்தல பொருத்தனை பண்ணலாம் பாவம் இல்லை, பொருத்தனை பண்ணுனா கண்டிப்பா என்ன செய்யணும், இவ்வளவு நாளைக்குள்ள செலுத்துன்னு சொன்னவோ செஞ்சு காட்டணுமா. அடுத்தல நம்முடைய அது வந்து நம்முடைய வாயினால் என்ன செய்யணும், சொன்னதும் வாயினால் சொன்னதை நிறைவேற்றணுமா. கர்த்தருக்கு நம்முடைய வாயினால் ஒரு பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி திருக்கணும். நம்ம வந்து ஒரு பொருத்தனை வந்து பலி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணணும்னு வச்சுக்கிட்டோம், பொருத்தனை பண்ண அந்த பலி என்ன செய்யணும், கர்த்தருக்கு செலுத்தணும். உற்சாக பலி. அதனால நான் பலி செலுத்துவேன், இப்படி இந்த பலி சோத்திர பலி செலுத்துவேன், இப்படி இவ்வளவு நேரத்துக்கு இந்த பலி செலுத்துவேன், அந்த பலி செலுத்துவேன், நான் ஒவ்வொருத்தருக்காக நான் பலி செலுத்துவேன்னு சொல்லி நம்ம நினைச்சு பொருத்தனை பண்றோம் வச்சுக்கிடும். அந்த பொருத்தனை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். நான் இத்தனை மணிக்கு ஜபிப்பேன், இத்தனை மணிக்கு நான் சோத்திரம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம உற்சாகமா நினைச்சதும் பலி செலுத்தணும். அதை என்ன செய்யணும், நிச்சயமா என்ன செஞ்சிடணும், செஞ்சு காட்டணும். இல்லைன்னா அது பாவமா. அதுல புரண்டிய திராட்சை தோட்டத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். திராட்சை தோட்டம்னா திராட்சை தோட்டமும் வேற எந்த விதமான ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கிடும். அப்ப அது என்ன செய்யணும்னா, நம்ம வந்து திராட்சை தோட்டம் இல்லைன்னா நெல், பயிறு, கடலை அப்படின்னு சொல்லி ஏதாவது பழங்கள், திராட்சை தோட்டம், அதே போல கொய்யா மரம், அப்படி எதாவதுன்னு வச்சுக்கிடுமா. நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, எங்கேயாவது போகும்போது அது வழியில இருக்குன்னா, அது தோட்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. தோட்டத்துலன்னா நிறைய இருக்கும்ல, ஒரு மரம் 2 மரம் கிடையாது, நிறைய இருக்கும். அப்ப இதுல உள்ளது என்ன செய்யலாம், நம்ம ஆசைத்துல என்ன செய்யலாம், அது பறித்து என்ன செய்யலாம், புசிக்கலாம். ஆனா அதை பறிச்சு என்ன செய்யக்கூடாது, கூடையில வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. கூடைன்னா கூடையிலயோ பையிலையோ என்ன செய்யக்கூடாது, பறிச்சு வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு போறது அந்நியனுக்குள்ளது, அடுத்தவங்களுக்குள்ளது. இதை நம்ம என்ன செய்யறோம், ஆசைப்படுறோம், நிறைய இருக்கிறதுனால பறிச்சு வயிற்றுக்கு சாப்பிட்றோம், அது தப்பு கிடையாது. ஆனா பறிச்சு கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி யாருன்னா நம்ம அதான் நம்ம கதிர்களை என்ன செய்யலாம், பழங்களையும் பறிச்சு புசிக்கலாம். கதிர்களா இருந்தாலும் அது என்ன செய்யலாம், கொய்து நம்ம நெல்லு கதிர் இருக்கு வச்சுக்கிட்டோம், நெல்லுகள்லாம் நெல் இந்த பயிறு இதெல்லாம் என்ன செய்ய கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கும். இப்போ இது என்ன செய்யலாம், அதுல இருந்து அக்கலாம். ஆனா வந்து அறுத்து அதை என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனா அரிவாளை வச்சு அறுக்கக்கூடாது. அரிவாளை வச்சு அறுத்து என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. அரிவாளை யாரு, நெல்லு தான், நெல் கோதுமை இதெல்லாம் என்ன செய்யுது, கொத்து கொத்தா கிடக்குது. அப்போ இதை வந்து என்ன செய்யுது, அறுத்து நம்ம கையில 2 கொய் எடுத்து திங்கலாம். ஆனா வந்து அரிவாளை அறுத்து என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாதான். இது வந்து 23வது அதிகாரத்துல இத்தனை சம்பவங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தபடியாக 24வது அதிகாரம். 24வது அதிகாரம் என்னன்னா, ஒருவன் வந்து ஒரு ஸ்திரீயை வந்து என்ன செய்யறான், விவாகம் பண்ணியிருக்கிறான். விவாகம் பண்ணிப்பட்ட பிறகு அவரிடத்துல நல்ல நடக்க இல்லை, அவட்ட லட்சியான காரியம் கிடக்குது அப்படின்னு சொல்லி அவன் மேல நினைச்சது விருப்பம் எல்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கிட்டாங்க. விருப்பம் எல்லாம் போயிட்டுன்னா அவளுக்கு எடுத்துடலாம், ஒரு தள்ளுதற் சீட்டை எழுதி என்ன செஞ்சிடலாம், கையில கொடுத்து அவளை தன் வீட்டுக்கு நினைச்சலாம் அனுப்பிடலாம். ஏன்னா நீ ரட்சியான காரியத்தை செஞ்சுட்டா, அருவறுப்பான காரியத்தை செஞ்சுட்டா, அபச்சார வேசனம் பண்ணிட்டா, அதனால நீ என்ன செய்யணும், நீ எனக்கு வேண்டாம், உன் மேல எனக்கு அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து என்ன செஞ்சலாமா, அவள் வீட்டுக்கு அனுப்பிடலாமா. ஆனா அவன் வந்து அவள் வந்து அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு என்ன செய்யலாம், மனைவி ஆகலாமா. அந்த 2ஆம் புருஷனும் அவளை வந்து நீ ஒட்ட சரியான காரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுத்து தள்ளணும் அப்படின்னா, அவனும் என்ன செய்ய தள்ளுத்து சீட்டை எழுதி என்ன செய்ய கையில கொடுத்து அவளை என்ன செய்யலாம், அவளுடைய வீட்டுக்கு அனுப்பிவிட்டுலாமா. ஆனா அவளை விவாகம் பண்ணினா இந்த 2 புருஷனும் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 புருஷனும் வாழ்க்கைப்பட்டிருக்கா, 2 புருஷனும் இறந்து போயிட்டாங்க. அப்படி அப்படின்னா அவள் தீட்டுப்பட்டபடினால அவளை தள்ளி விட்ட அவளோட முந்தின புருஷன், இப்ப 2ஆம் புருஷனுக்கும் அனுப்பிட்டாலும் அவளை விவாகம் பண்ணினா இந்த 2ஆம் புருஷன் இறந்து போயிட்டான். மூத்த புருஷன் இருக்கா, 2வது புருஷன் என்ன செஞ்சுட்டா, இறந்து போயிட்டான். இறந்து போனதுனால அந்த மூத்த புருஷன் இருக்கான்ல, அவன் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, அவளை வந்து நான் திரும்ப நினைச்சு மனைவியாக சேர்த்துக்கொள்றேன்னு சொல்லி சேர்த்துக்கொள்ளக்கூடாதான். ஏன்னா இவள் வந்து இப்ப 2வது புருஷனுக்கு என்ன செஞ்சுட்டா, தீட்டுப்பட்டதுனால முந்தின புருஷன் வந்து என்ன செய்யக்கூடாது, நான் இப்ப மனைவியாக சேர்த்துக்கொள்றேன்னு சொல்லிட்டு
சேர்த்து கொள்ளக்கூடாதான். இது வந்து கர்த்தருக்கு அருவருப்பானதான். அதனால இந்த அருவருப்பான காரியங்களை செஞ்சு பாவத்தை நினைச்சக்கூடாதான், கூட்டக்கூடாதான். அடுத்தல ஒருவன் வந்து ஒரு பெண்ணை நினைச்சிடான், புதிதா நினைச்சுதான் விவாகம் பண்ணியிருக்கிறான். புதிதா விவாகம் பண்ணியிருக்கிறவன் அவன் வந்து யுத்தத்துக்கு நினைச்சக்கூடாதான், போகக்கூடாதான். புதிதா விவாகம் பண்ணவன் யுத்தத்துக்கு போகக்கூடாதான். அவன் அவன் மேல யாதொரு வேலையும் சுமத்தக்கூடாதான். ஏன்னா அவன் ஒரு வருஷம் பண்ணியிருந்தா நினைச்சமா தன் வீட்டுல தன் இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்தணுமா. ஒரு வருஷம் இப்போ இங்க யாரு விடுதா, ஒரு வாரம் கூட நினைச்சுக்க மாட்டேக்காங்க, லீவ் கொடுக்க மாட்டேக்காங்க, வேலையை பார்த்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனா வேலை ஒழுங்கு என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் என்ன செஞ்சிருமா, திருமணம் முடித்த பிறகு அந்த ஒரு தன்னோட மனைவியோட என்ன செய்யணுமா, சந்தோஷமா இருக்க விட்டுறணுமா. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன செய்யணுமா, அவன் வேலை செய்ய என்ன செய்யணுமா, அனுப்பிவிடணுமா. அது வரைக்கும் தன்னுடைய புது மனைவியோட என்ன செய்யணுமா, சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக திரிகையின் அடிகள் அல்லது மேற்கல்ல ஒருத்தர் என்ன சொல்றா, அடகு வாங்கக்கூடாதான். திரிகைனா திரிக்கிறது பார்த்துருக்கீங்களா, திருக்கிறது, இந்த உளுந்து பயிர்கள்லாம் போட்டு இடிச்சுவாங்க, அதில் போட்டு இடிச்சுவாங்க, சுற்றுவாங்க, சுற்றும் போது இடிச்சு உடஞ்சி 2 உடஞ்சி விடாதான் திருக்கல். அந்த திருக்கல்ல வந்து 2 கல், கீழே ஒரு கல் இருக்கு, மேலே ஒரு கல் இருக்கு. அது வந்து கீழே உள்ள கல்லில் ஒரு பிடிமானம் இருக்கும், மேலே உள்ள கல்லுல பிடியாது. நடுவில் ஒரு பிடி வச்சிருப்பாங்க, அதில் அந்த மேலே உள்ள கல்லை தூக்கி போட்டிருப்பாங்க. மேலே ஒரு பிடிமா இருக்கிறத வச்சு நம்ம சுத்தும் போது என்ன செய்யும், அந்த நடுவில் அந்த முதல் பயிரை போடும்போது அது உடஞ்சி இணைச்சுதான் 2 அடிச்சு உடஞ்சி கீழே விழும். இதுதான் திரிக்கல். இந்த திரிக்கல்ல வந்து என்னச்சுக்கூடாது, யாரும் நம்ம நினைச்சு அடகு வாங்கக்கூடாது. அது வந்து அடகு வாங்கினா அது ஜீவனை அடகு வாங்கினதுக்கு சமமா. அதனால அதை நினைச்சக்கூடாதான், அடகு வாங்கக்கூடாதான். அடுத்தபடியாக நம்முடைய சகோதராக இஸ்ரேல் புத்திரர்கள் ஒருவன் நினைச்சிடான், ஒருவனை திருடி, சகோதராக இஸ்ரேல் புத்திரர்கள் ஒருவனை திருடி அவனை ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால், ஒருவன் நினைச்சிடான், ஒரு மனுஷனை பிடிச்சு அடிமையா ஆற்றான்னு விற்கிறான்னு வச்சுக்கிடும். அதான் திருடி கொண்டு விற்கிறான், பணத்துக்கு கொண்டு வித்து போட்டான்னு வச்சுக்கிடும். வித்து போட்டா அந்த திருடன் நினைச்சிருமா, கொலை செய்யப்படணுமா. இப்ப அநேகர் பாருங்க, பிள்ளைகளெல்லாம் நினைச்சுறாங்க, கடத்தி கொண்டு போறாங்க, கடத்தி கொண்டு நினைச்சுறாங்க, வித்துடுறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்யணுமா, அவங்க வந்து கொலை செய்யப்படணுமா, அவங்கள வந்து விடக்கூடாதான். இப்படி செஞ்சால் தீமையை நம்ம நடுவில் இருந்து விளக்குனதுக்கு சமமா. அடுத்தல யாராவது குஷ்டரோகியா இருக்காங்கன்னு சொன்னாங்க, குஷ்டரோகத்தை குறித்து லேவியர் ஆகிய ஆசாரியர் அவங்களுக்கு போதிக்கும் யாவையும் நம்ம கவனித்து செய்யப்படி மிக எச்சரிக்கையா இருக்குமா. என்ன குஷ்டரோகம் இருந்தால் என்ன செய்யுது, பாளையத்துக்கு புறம்பே அடிச்சணும் இருக்கணும், பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது. பாளையம்னா ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, ஒரு விட்டு வெளியில இருக்கணும். அதான் கத்துக்க சொல்றாரு. எகிப்திலிருந்து புறப்பட்ட வழியில கத்தர் மிரியாமுக்கு குஷ்டரோகம் என்ன செஞ்சாரு, வர வச்சாரு. ஏன்னா தன்னுடைய சகோதரன் மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தனால கத்தர் என்ன செஞ்சாரு, அவளுக்கு குஷ்டரோகத்தை அறிவிச்சார். அதனால என்ன செஞ்சாங்க, பாளையத்துக்கு புறம்பே 7 நாள் எழுச்சிருந்தாங்க, விலக்கி வச்சிருந்தாங்க. அதே போல ஒரு தீர்க்கதரிசி தான், தீர்க்கதரிசியா இருந்தாலும் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமா முறுமுறுத்ததுனால என்ன செஞ்சாங்க, அவரோட நிதேசத்து மனைவியை திருமணம் செய்து முடிச்சிருக்கான். அப்படிங்கனால கத்தர் அவளோட மட்டும் தான் பேசுவார், அவனோட மட்டும் மோசையோடு மட்டும் பேசுவாரோ, எங்களோட பேச மாட்டாருன்னு சொல்லி முறுமுறுத்ததுனால கத்தர் என்ன செஞ்சார், அவருக்கு குஷ்டரோகத்தை அனுபவிச்சதை நம்ம பார்த்தோம். இதே போல நமக்கு என்ன செய்யுது, குஷ்டரோகத்தை நம்ம வரிவித்த கூடாது. அப்படி குஷ்டரோகம் இருந்தா பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்யணும், விலைக்கு இருக்கணுமா. அடுத்தல நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கடன் கொடுக்குறோம்னு வச்சுக்கணும். கடன் கொடுக்கும்போது அந்த அதான் கடன் கொடுத்துட்டு அதை போய் வாங்குறதுக்கு என்ன செய்யுதான், வீட்டுக்குள்ள நம்ம நினைச்சக்கூடாது, பிரவேசிக்கூடாதான். யாராவது ஒருவருக்கு கடன் கொடுத்தா அந்த கடனை வாங்குறது வீட்டுக்குள்ள நினைச்சக்கூடாது, பிரவேசிக்க கூடாது, வெளியில தான் நிக்கணுமா. வெளியில நின்றுதான் அந்த கடனை நினைச்சோமா வாங்கிட்டு போகணுமா. வெளியில இருந்தா கொண்டு வருவோம், வெளியில கொண்டு வந்து வாங்கிட்டு போகணும், தவிர வீட்டுக்குள்ள நினைச்சக்கூடாது, கடன் வாங்க போகக்கூடாதான். அடுத்தல ஒருத்தர் வந்து தரித்திரப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தரித்திரப்பட்டவங்கிட்ட யாராவது வந்து நினைச்சுறாங்க, அழகாக ஒரு பொருளை வாங்குறாங்க. அப்ப தரித்திரப்பட்ட வரல வாங்குற, இப்ப வஸ்திரத்தை தான் எனக்கு கஷ்டமா இருக்கு, நல்ல ட்ரெஸ் இல்ல, ஒரு ட்ரெஸ் தாங்கன்னு சொல்லி வாங்கி அழகா கடனா வாங்கி போட்டு போற வச்சுக்கிடும். அப்போ அவனை என்ன செய்வான், அது வந்த உடனே என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்களுக்கு வேற வஸ்திரங்கள் இல்லை, அதனால பொழுது போகிறதுக்கு முன்பாக அது என்ன செஞ்சிடணும், திரும்ப கொடுத்துடணுமா. அப்படி கொடுக்கல அப்படின்னா அது கொடுத்தா நமக்கு நீதி, கொடுக்கலன்னா நமக்கு சாபமா. அடுத்தபடியாக நம்முடைய சகோதரன் ஒருவன் தேசத்தின் வாசத்துல அந்நியன், ஏழைகள், எளிமையான கூலிக்காரன் நினைச்சுக்கூடாதான், ஓடக்கூடாது. நம்ம சகோதரர்ல அல்ல நம்முடைய தேசத்துல அந்நியரா இருக்கிறவங்க, ஏழையா இருக்கிறவங்க, எளிமையான கூலிக்காரன் நினைச்சக்கூடாதான், ஒடுக்கக்கூடாதான். அவங்களுக்கு செய்த அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுதுக்கு முன்னே, அதாவது கூலியை ஒடுக்காதுன்னா ஒரு சகோதரன் தேசத்துல வாசல்கள் அணியில இருக்கிற ஏழைகள் பிரதேசங்கள் நம்முடைய வேலை செய்யணும். அந்த வேலை செய்யும்போது அதை பொழு போகிறதுக்கு முன்பாக அந்த சம்பளத்தை எடுத்து கொடுத்துடணுமா. ஏன்னா அதை வச்சுதான் அவன் ஏழையா இருக்கிறான். அதனால எடுத்துறான்,
நமக்கு சம்பளம் உடனே கிடைக்கும், நம்ம அதை வச்சுதான் நினைச்சணும் சாப்பாடுக்குள்ள பொருட்களை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கொடுக்கல அப்படின்னா அப்ப அவங்க பட்டினியா கிடக்குன்னு நிலைமையாயிரும். அதனால அது என்ன செய்யுமா, சாபமா மாறிடுமா. அதனால வேலை செஞ்ச உடனே கூலி என்ன செஞ்சுமா உடனே கொடுத்துடணுமா. அடுத்து வருது, பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாமா. பிள்ளைகள் செய்த பாவத்துக்கு பிதாக்களும் அல்ல பெற்றோர்கள், பிதாக்கள்லாம் பெற்றோர்கள், பெற்றோர்கள் செய்த பாவத்துக்கு பிள்ளைகள் பிதாக்கள், இவங்களுக்கு செய்த பாவத்துக்கு அவரவர் செய்த பாவத்துக்கு அவரவர் தான் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர மற்றவர்களை நினைச்சுக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. பிள்ளைகளுக்காக பெற்றோரும் பெற்றோருக்காக பிள்ளைகளை நினைச்சுக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. அவர் செய்த பாவத்துக்கு அவரவருக்கு தான் நினைச்சிருமா தண்டனை கொடுக்கணுமா. அதுவரை அந்நியனுட்ட இருந்து நினைச்சணும் நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையோட நியாயத்தை நினைச்சக்கூடாது, புரட்டக்கூடாதாம். விதவியின் வஸ்திரத்தை நினைச்சக்கூடாது, அடகு வாங்கக்கூடாது. அந்நியன்கிட்ட இருந்து அதுவரை எகிப்தில் நம்ம அடிமையா இருந்தோம், அங்கிருந்து கத்தல் செஞ்ச மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்காரு, அதை நினைச்சுக்கிடணுமா. அதை நினைச்சிட்டு நம்ம நினைச்சக்கூடாது அடகு வாங்க, அது நினைச்சுக்கூடாது. எழுத்துல அடிமையா இருந்து நினைச்சுக்கிட்டு அவங்கள நினைச்சக்கூடாது, விதின் வஸ்திரத்தை அடகு வாங்கக்கூடாதான். அதே போல நமக்கு பயிர் அறுக்கையில வயல்ல அரிக்கட்டு நினைச்சிட மறதியா வச்சுட்டு வந்துட்டோம். அப்போ அது மறதியா வச்சுட்டு வந்தா திரும்ப அதை நினைச்சுக்கூடாது, எடுக்க போகக்கூடாதான். அது ஏழைகள் பரதேசிகள் திக்கற்றவர்கள் என்ன செய்வாங்க, உதவிகள் எடுத்து விட்டுறதுக்கு அதை விட்டுட்டு வந்துடுமா, திரும்ப எடுக்க போகக்கூடாதான். அது மாதிரி ஒரு மரத்தை பல மரத்தை ஒளிவு மரமோ என்ன மரமோ சரி அதை உதிர்த்து எடுக்கும்போது எடுத்துட்டு மீதி விட்டு அதை கொப்பில மீதி இருக்கிறத பறிக்க போகக்கூடாதான். அது ஏழைகள் பிரதேசிகள் திக்கற்றவர்கள் என்ன செய்யணுமா விட்டு விடணுமா. அடுத்தபடியாக திராட்சை பழங்கள் ஏதாவது அறுக்கும்போது அதையும் என்ன செய்யறோம், நம்ம அறுத்துட்டு வந்துட்டு அடுத்த கட்டு திரும்ப எண்ணிச்சக்கூடாதான், ரெண்டாம் திரும்ப எடுக்க போடாது. அப்ப அதுவும் பரதேசிக்கு திக்கற்ற பிள்ளைகள் விதைகளுக்கு என்ன செஞ்சோமா விட்டுருமா. ஏன்னா நம்ம எகிப்தில் அடிமையா இருந்து வந்ததான் நினைச்சு அவங்களுக்கு என்ன செய்யணுமா விட்டுருமா. இது கர்த்தர் கொடுத்த காரியம். இதே போல நம்மளும் என்ன செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும். இதே போல நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.